அனைவருக்கும் வணக்கம். இது கதையல்ல, நிஜம். மாவீரன் மாடசாமி. என்னடா இது? யாரெல்லாம் உழைத்திருக்கிறார்கள் என்பதனை இந்த தேசம் நாம் இந்த அளவிற்கு சுதந்திரமாக பேசுவதற்கும் எழுதுவதற்கும் நடப்பதற்கும் போவதற்கும் உதவி செய்தவர்கள் யார் என்று சொன்னால் நமக்கு தெரியாதவர்கள் எத்தனையோ கோடி பேர். அதிலே நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒருவர்தான் மாவீரன் மாடசாமி. பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படக்கூடிய வயிற்று வலிக்கு நிரந்தரமாக தீர்வு தரக்கூடிய வர்ம சிகிச்சை சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக தரப்படுகிறது. இந்த வாய்ப்பினை அனைவரும் பயன்படுத்தி நலமடைய அன்போடு அழைக்கின்றோம். கோவில்பட்டியிலே பிறந்தார். வீர வாஞ்சிநாதனுடைய உற்ற தோழர். இவர் தானே பாடல் எழுதி பாடக்கூடியவர். இந்திய தாயினுடைய விடுதலைக்காக விடுதலை பாடல்களை தானே இயற்றி பாடி மக்கள் மத்தியிலே எழுச்சியை உருவாக்கிய ஒரு மாவீரன் மாடசாமி. தூத்துக்குடி பகுதியிலே கோரல் மில்ஸ்லே ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை செய்தார்கள். கோரல் மில்ஸுக்கு நல்ல வருமானம் கிடைத்தது. குறைந்த ஊதியத்திலே நீண்ட நேரம் வேலை செய்து நல்ல வருமானத்தை ஈட்டிக் கொடுத்த அந்த தொழிலாளர்கள் வறுமையிலும் பசியிலும் பட்டினியிலும் சிக்கி தவித்தார்கள். கோரல் மில்ஸ் நிர்வாகம் எந்தவித உதவியும், ஏன் பசிக்கு உரிய உணவை கூட தர மறுத்தது. அதனாலே அத்தனை தொழிலாளர்களையும் ஒன்று திரட்டி மில் நிர்வாகத்திற்கு எதிராக போராடியவர் மாவீரன் மாடசாமி அவர்கள். அதோடு மட்டும் அவர் நின்றுவிடவில்லை. அவருடைய இரக்க குணத்திற்கு உதாரணமாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த மில் தொழிலாளர்களுடைய பசியை போக்குவதற்கு அவர் ஏற்பாடு செய்தார். அவருடைய பசிப்பிணியை போக்கினார். அதனாலே அத்தனை பேர் மக்களுடைய நன்மதிப்பையும் பெற்றார். அந்த காலகட்டத்திலே திருநெல்வேலியினுடைய கலெக்டராக ஆஸ் துரை நியமிக்கப்படுகிறார். ஆஸ் துரை என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்திய விடுதலைக்காக யாரும் ஊர்வலமோ மேடை பேச்சுகளோ பிட் நோட்டீஸுகளோ எதுவுமே கொடுக்கக்கூடாது என்று தடை விதிக்கிறார். அப்படி பேசக்கூடியவர்களுடைய மேடை பேச்சுக்களை எல்லாம் தன்னுடைய இரகசிய போலீஸாரை வைத்து கண்காணிக்கின்றார். அதோடு மட்டுமல்ல, போராட்டம் நடத்தக்கூடியவர்களை, ஊர்வலம் நடத்தக்கூடியவர்களை எல்லாம் அடித்து உதைத்து மிரட்டுகிறார். அப்படி மிரட்டிய சூழ்நிலையிலே ஒரு ஊர்வலத்திலே ஆஸ்துரையனுடைய கட்டளையினால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. அதிலே பொதுமக்கள் 4 பேர் இறந்து விடுகிறார்கள். இப்படி கொடுமை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆங்கில ஏகாதிபத்தியினுடைய அடிவருடியான கலெக்டர் ஆஸ்துரையை கொல்வதை தவிர வேறு வழியில்லை என்று எண்ணி செங்கோட்டையிலே இருந்த வாஞ்சிநாதனை சென்று மாடசாமி சந்திக்கின்றார். இருவரும் திருநெல்வேலி வருகின்றனர். சுற்றுப்புறத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்களை எல்லாம் திரட்டி பாரத் மாதா அசோசியேஷன் என்ற ஒரு அமைப்பை உருவாக்குகின்றார்கள். அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தங்களை சுற்றி இருக்கக்கூடிய, தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சுதந்திர போராட்ட வேட்கையை அவர்கள் மனதிலே விதைக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் தங்களுடைய செயலுக்கு எடுக்கக்கூடிய உறுதிமொழி எதன் பேரில் என்று சொன்னால், பராசக்தியினுடைய சாட்சியாக பாரத அன்னையினுடைய விடுதலைக்காக நாங்கள் எங்களுடைய இன்னுயிரையும் துறக்க தயாராக இருக்கிறோம் என்று சபதம் செய்வார்கள்.
அப்படி சபதம் செய்து தங்களுடைய போராட்டத்தினை துவக்குவார்கள். அப்படிப்பட்ட நாளிலே மணியாட்சியிலே வீர வாஞ்சிநாதன் அவர்களால் ஆஸ்துரை சுட்டு கொல்லப்படுகிறார். சுட்டு கொன்ற பிறகு வாஞ்சிநாதன் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு வீர மரணமடைகிறார். இதில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் போலீஸ் வலைவீசி தேடுகின்றது. போலீஸினுடைய கண்ணிலே மண்ணை தூவிவிட்டு கடைசி வரைக்கும் சுதந்திர போராட்ட உணர்வுகளை மக்கள் மத்தியிலே விதைத்து போலீஸுக்கு சிக்காமல் இந்த மண்ணை விட்டு மறைந்தவர்தான் நம்முடைய மாவீரன் மாடசாமி ஆவார்கள். அவர் மறைந்தாலும் அவர் விட்டு சென்ற அந்த உணர்வு தொடர்ந்து நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தீ பிளம்பாக கொழுந்து விட்டு எரிய வேண்டும். இந்த தேசம் அயோக்கியர்களின் கையிலே, அந்நியர்களின் அடிவருடைய கையிலே சிக்காமல் காப்பாற்றப்பட வேண்டும். இந்த தேசம் நம்முடைய தேசமாக, இந்த மண்ணிலே பிறந்த மண்ணின் மைந்தர்கள் வாழக்கூடிய தகுதி படைத்த தேசமாக மாற்ற வேண்டும் என்பதற்கு அவருடைய தியாகம் நமக்கு வழிகாட்டுகிறது நண்பர்களே. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த தேசத்தின்பால் அன்பை பாராட்டுவோம். தெய்வ பக்தியோடு, தெய்வத்தினுடைய சக்தியோடு நாம் இந்த தேசத்தை காப்பதற்கு உறுதி பூடுவோம் என்று கூறி வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சர்வம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் ஓர் இனிப்பான செய்தி. இனி வாரந்தோறும் உங்களினுடைய உடல் மனம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் டாக்டர் ஸ்ரீ நித்ய சர்வானந்தா அவர்கள் நேரடியாக பதில் கூற உள்ளார்கள். ஆகவே உங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் கீழே கமெண்டிலே பதிவிடவும், உங்களுடைய பெயரும் முகவரியும் குறிப்பிடவும்.